ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஆன்லைனில் பிளான் பண்ணாமலே வாங்கியிருக்கீங்களா? ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் அர்ஜென்சிஸை க்ரியேட் பண்ணுவாங்க. 2 ஸ்டாக் தான் லிமிட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஆஃபர் எண்ட் ஆகிடும். இந்த மாதிரியான ஆட்ஸை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை கில்ட்டில் தள்ளுறதுக்காகவும் தான் அவங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸை கொடுக்குறாங்க. எப்பயாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே ப்ராடக்ட்டு உங்களுக்கு அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஷூவை சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதே ஷூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் கண்ணில் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இது கோயின்சிடென்ஸ் கிடையாது. அல்காரிதம்ஸை வச்சு உங்களை ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணல, உங்களுடைய இம்பல்ஸை தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே தேவையா, இல்லை நீங்கள் அவங்களுடைய அல்காரிதமில் ட்ரிகர் ஆகி அந்த ப்ராடக்டை வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வர்றதுக்காக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை பை.